வணக்கம், வெல்கம் டு கோ கிரீன் இரிகேஷன். இப்போ நாங்கள் எங்கள் கிளைண்ட் ஒருத்தரோட ஃபார்முக்கு வந்திருக்கோம். இந்த ஃபார்ம் வந்து கிளைண்ட்டோட வீட்டிலேருந்து தூரமாக இருக்குது. அடிக்கடி வந்து போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஆட்டோமேஷன் இன்ஸ்டால் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தார். நாமளும் ஆட்டோமேஷன் இன்ஸ்டால் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இங்கே டிஃப்ரெண்ட்டான பிளான்டிங் வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு வால் வச்சு ஒவ்வொரு ஜோனாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 5 ஜோன் இருக்குது. எந்த மாதிரி பிளான்டிங், எந்த மாதிரி அவர் ஆப்ரேட் பண்ணுறாரு, எந்த மாதிரி ஸ்கெடியூல் போட்டுக்கிறாரு, எந்த மாதிரி அது அவருக்கு ஈஸியாக இருக்குன்றத பார்க்கலாம். இதுதான் கண்ட்ரோலர் வச்சுருக்க அந்த ரூம். அங்கே போர் மோட்டர் இருக்குது, அதுக்கான ஸ்டார்ட்ரு. இப்போது நம்ம கண்ட்ரோல் போயிட்டு எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு, எப்படி ஆப்ரேட் பண்ணுறாருன்னு பார்ப்போம். இதுதான் நம்ம இன்ஸ்டால் பண்ண கண்ட்ரோலர் ஹண்டரில் வந்து ப்ரோ ஹெச்சி மாடல். ஸோ இந்த கண்ட்ரோலரில் நம்ம வந்து ஆஃப்லைன் ப்ரோக்ராமும் செட் பண்ணிக்கலாம், மொபைல் மூலிமாவும் கண்ட்ரோலில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மொபைல் மூலிமா நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் வேணும். ஸோ அதுக்கான ஒய்ஃபை கனெக்ஷனும் இவர் வச்சுருக்காரு. ஸோ இவர் எங்கேருந்து வேணாலும் அவரோட மொபைல்லே ஆப் மூலிமா கண்ட்ரோலரை வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கலாம், ஸ்கெடியூல் போட்டுக்கலாம், மேனுவலாகவும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இப்போது இங்கே வந்து அவர் வச்சுருக்க ஜோன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ மொத்தமாக 6 ஜோன்ஸ் இருக்குது. அதில் 5 ஜோன் அவர் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நாம் இப்போது மேனுவலாக ஒரு ஜோன் ஆன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜோன் போவோம். ஒரு 15 மினிட்ஸ் கொடுக்குறேன். ஆல்ரெடி இருக்குது, நம்ம அதுவே ரன் பண்ணுவோம். இல்லை ஒரு 10 மினிட்ஸ் வச்சுப்போம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இப்போ ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். இதுதான் ஸ்டார்டர், அங்கே போர் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ஜோன், ஃபஸ்ட்டு வால்வு. நம்ம இப்போ ஆன் பண்ணது வந்து இதுக்கான ஜோன் தான். இங்கே ஃபுல்லாகவே மேங்கோ ட்ரீ போட்டிருக்காரு. தண்ணி ஆன் ஆயிடுச்சு, ஓடிட்டுருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு ஜோனுக்கான வால்வ் பாக்ஸ். உள்ளார வால்வு இருக்குது. ஃபஸ்ட்டு ஜோனுக்கான சொலினாய்டு வால்வு உள்ளார இருக்குது. ஸோ இந்த ஏரியா தான் ஃபஸ்ட்டு ஜோன். இந்த மாதிரி 5 ஜோன் இருக்குது. தண்ணி ஆன் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம 10 நிமிஷத்துக்கு ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். ஸோ ரன் ஆகிட்டுருக்கு. இவர் மரத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ நம்ம இதில் அதிகமாக வச்சோம்னாலும் இங்கே வால்வு இருக்குது. ஸோ அதிகமாக வச்சோம்னா நிறையா வரும். ஸோ இவர் ஒவ்வொரு மரத்துக்கு கம்மியாக வேணும்னு வச்சுருக்காரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஜோனு. அந்த பக்கம் வீடு இருக்குது. வீடுக்கு ஆப்போசிட்டில் வந்து செகண்ட் ஜோன். இதுதான் செகண்ட் ஜோன், வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது. இங்கேயும் கொஞ்சம் மாமரம், கொஞ்சம் தென்னை மரம் இருக்குது. வெவ்வேறு மரம் கலந்து வச்சுருக்காரு. ஸோ அதுக்கான ஜோன் 2க்கான வால்வ் பாக்ஸும் அதுக்குள்ளார வால்வும் இருக்கும். அது ஜோன் 3க்கானது. ஜோன் 3 வந்து கம்ப்ளீட்டாகவே கொய்யா போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் பின்னாடி போனால் அங்கேயும் மாமரம் தான் வச்சுருக்காரு. அங்கே 2 ஜோன், ஜோன் 4, ஜோன் 5, அங்கேயும் மாமரம் தான் வச்சுருக்காரு. இந்த மாதிரி 5 ஜோன் வச்சு 5 ஜோன்லேயும் டிஃப்ரெண்ட் பிளான்டிங் பண்ணி அதுக்கான ப்ரோக்ராம், ஒவ்வொரு ஜோனுக்கும் என்ன ப்ரோக்ராம் தேவைப்படுமோ அதுக்கானதை அவரோட கண்ட்ரோலரில் ஆஃப்லைன் ப்ரோக்ராமாகவும் செட் பண்ணிக்கிறாரு. இப்போது ஒய்ஃபை வச்ச பின்னாடி அவர் ஃபோன் மூலிமாவே எங்கேருந்தும் ஆப்ரேட் பண்ணிக்கிறாரு. ரொம்ப ஈஸியாக என்ன ஸ்கெட்யூல் வேணுமோ, எவ்வளோ நேரம் தண்ணி நமக்கு தேவையோ எல்லாத்தையுமே அவர் ஃபோன் மூலிமாவே இப்போ ஆப்ரேட் பண்ணிக்கிறாரு.